ரொம்பவே டேஸ்டியான ஒரு தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்க ஊற வச்சு உள்ள ஆட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அ கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஊற வச்சு ஆட் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் தான். நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா கூட பரவால்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து 1 மூடி தேங்காய் வந்து நான் துருவி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சாதம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி. இது வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு குடுத்து அனுப்பிச்சு விடாதீங்க. ஏன்னா சீக்கிரமா தேங்காய் வந்து வீணாயிடும். ஸோ ஃபைனலா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you.